அவன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கீங்க. அதெல்லாம் உங்க வார்த்தையை தட்ட மாட்டாமா? அதுக்கு நான் பொறுப்பு. டேய், தட்டுன்னு நினைச்சா தட்டுருவேன். மா சிரிச்சாமா, அப்ப சம்மதம் தானே அர்த்தம். கொஞ்சம் இருங்க. நீங்களா பேசி முடிவெடுத்தா மட்டும் போதுமா? டாக்டர் பாப்பா, உன்னையும் ஒரு பெரிய மனுஷன் மதிச்சு உட்கார வச்சு தானே இதெல்லாம் பேசணும். அப்புறம் என்ன பிரச்சனை? ஐயோ அது இல்லண்ணா, சரஸ்வதி மனசுல என்ன இருக்குன்னு யாராவது கேட்டீங்களா? அதான் எங்களுக்கு தெரியுமே. தெரியுமா? இந்த மாதிரி கேள்வி நீ கேட்பன்னு எங்களுக்கு தெரியும், அதை தான் சொன்னேன். டேய் சும்மா இருடா. ராகினி கேட்டது கரெக்ட் தான்டா. என்ன இப்படி பேசுறாங்க? நாம பாட்டுக்கு நமக்கு பிடிச்சிருக்குன்னு அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டோம். சரஸ்வதி மனசுல வேற ஒண்ணு இருந்துச்சுன்னா? ஐயோ, சரஸ்வதி மனசுல வேற யாருமே இல்லம்மா. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அது நாங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, அப்படியே எல்லா விஷயத்தையும் பேசும்போது ஷேர் பண்ணிப்போம். ஓ, பர்சனல் விஷயங்களை ஷேர் பண்ற அளவுக்கு நீங்களும் அவங்களும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா? அது அது ஐயே, இதெல்லாம் சரி வராதுப்பா. ஏன் இப்படி எல்லாம் சேர்ந்து குழம்பிட்டு இருக்கீங்க? இந்த விஷயத்துக்கு ஒரு நல்ல முடிவு தான் எடுக்கலாம். நான் முடிவு எடுக்கிறப்பா. கோதைக்கு சரஸ்வதியை பிடிச்சு போச்சு, தமிழ் சரின்னு சொல்லிட்டான். சூப்பர் டிசிஷன் டாடி, சூப்பர் டிசிஷன். அத பிடிச்சு போச்சுல, சீக்கிரம் பொண்ணு கேட்டலாம் வாங்க. அதே போல உடனே கேட்க முடியும்? அது உடனே பேசி ஆகணும்டா. ஆமா, உடனே பேசணும்மா. என்னங்க சொல்றீங்க? உடனே எப்படி பேச முடியும்? இல்லம்மா, ராகினி கேட்ட மாதிரி அந்த சரஸ்வதி மனசுலயும் என்ன இருக்குன்னு நாம தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக தான். இல்லடா, அம்மாவும் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னேன். ஓஹோ, நான் தெரிஞ்சுக்கணுமா? ஆமா ஆமா, நீ தானே அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளா வரணும்னு ஆசைப்பட்ட. அதனால நீயே உன் கையால போன் பண்ணு. அது எப்படிங்க இந்த விஷயத்தெல்லாம் போன்ல பேசுறது? இல்லம்மா, சில விஷயங்களை நேர்ல பேசுறது தான் தர்ம சங்கடமா இருக்கும். போன்ல பேசுறது ஈஸியா இருக்கும். அதான் பேசு. அதுவும் கரெக்ட் தான். தமிழ், சரஸ்வதிக்கு போன் போட்டு கொடு. சொல்லுங்க தமிழ். சரஸ்வதி, நான் அத்தை பேசுறேம்மா. அத்தை நீங்களா? அவரோட போன்ல நீங்க எப்படி? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதான். சொல்லுங்க அத்தை. நான் இப்ப சொல்ல போறது வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். ரொம்ப முக்கியமான முடிவெடுக்க வேண்டிய ஒரு நேரம். அதனால எது சொல்றதா இருந்தாலும் நல்ல நிதானமா யோசிச்சு பதில் சொல்லணும். அத்தை, நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல. சரஸ்வதி, நம்ம தமிழ் இருக்கான்ல, அவனுக்கு ஒரு பொண்ணு பார்த்திருக்கேன். அந்த பொண்ணு என் மனசுக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு, நல்ல படிச்ச பொண்ணு. நான் அந்த பொண்ணுகிட்ட நேரடியா என் பையனை கட்டிக்கிறியான்னு கேக்குறதுக்கு தயக்கமா இருக்குமா? நீ கொஞ்சம் கேட்டு சொல்றியா? அந்த பொண்ணு எப்படின்னா, முதல்ல கோவில்ல பார்த்தேன். அப்படி ஒரு அழகு, அப்படி ஒரு தங்கமான மனசு. அப்புறம் ஜவுளி கடையில பார்த்தேன். எங்க வீட்டு விசேஷத்துக்கு நீதான் முன்னாடி வந்து நிக்கணும்னு சொன்ன. அவளும் வந்து எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு செஞ்சா. அதுக்கப்புறம் இப்ப கூட எங்க வீட்டுல பூஜை வச்சப்போ
விருந்து வச்சப்போ அவ என் வீட்டுல இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அந்த பொண்ணு என் வீட்டு விசேஷத்துக்கும் விருந்துக்கும் வந்துட்டு போற பொண்ணா இருக்கக்கூடாது, என் வீட்டு மருமகளா இருக்கணும்னு நினைக்கிறேன். நீ அந்த பொண்ணு கிட்ட கேட்டு சொல்லுவியா? அம்மா நீங்க இங்க இருக்க வேண்டியவங்களே இல்ல, கதாசிரியா இருக்க வேண்டியவங்க. என்ன ட்விஸ்ட் கொடுக்குறீங்க? டேய் போதே யாரு நினைச்சடா? என்ன என்னம்மா கேட்டியா? என்ன சொல்றா என் மருமக? முடிவு எதுவா இருந்தாலும் நான் என் மனசுல இருக்கிறத சொல்லிட்டேன். அதே மாதிரி நீயும் சொல்லிடுமா. நீ என்ன சொன்னாலும் நான் கோவிச்சுக்க மாட்டேன், சந்தோஷம்தான் படுவேன். உனக்கு தமிழ நல்லா தெரியும், பழகிருக்க. எல்லாத்தையும் யோசிச்சுட்டு சரின்னா சம்மதம்னு சொல்லு. சம்மதத்தை சம்மதம் சொல்லிட்டா. சரின்னு சொல்லிட்டாடா. அதான் எனக்கு தெரியுமே. டேய் என்னடா அம்மா, சொல்ற? நீங்க கேட்ட யாருமா வேணாம்னு சொல்லுவாங்க, அத சொன்னேன். சரஸ்வதி, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாமா? சரி, வீட்ல பெரியவங்க யாராவது பக்கத்துல இருந்தா கூட நான் பேசுறேன். அத்தை, அம்மா பக்கத்துல தான் இருக்காங்க, பேசுறீங்களா? குடு. அம்மா. தமிழோட அம்மா லைன்ல இருக்காங்க. ஹலோ அண்ணி, நான் கோதை பேசுறேன், தமிழரசனோட அம்மா. சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? நாங்கெல்லாம் நல்லா இருக்கோம். நீங்க? நாங்களும் நல்லா இருக்கோம். கேள்விப்பட்டிருப்பீங்க, வீட்ல விசேஷம் இருந்ததுனால சரியா பேச முடியல. என்னை பத்தி சரஸ்வதி உங்ககிட்ட சொல்லிருப்பாளே. நிறைய சொல்லிருக்கா. நான் உங்ககிட்ட பேசணும்னு நினைப்பேன், கல்யாண வேலையில பிஸியா இருந்ததுனால பேச முடியல. பரவாயில்லைங்க. நியாயமா உங்ககிட்ட நேர்ல வந்து பேசிருக்கணும். ஆனா சரஸ்வதி கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறமா நேர்ல வரலான்னு இருந்தேன். பரவாயில்ல, சொல்லுங்க. சரஸ்வதி தமிழ் கல்யாணத்தை பத்தி பேசினேன். அவ உடனே போனை உங்ககிட்ட கொடுத்துட்டா. இதுல இருந்தே அவ எவ்வளவு தங்கமான பொண்ணுன்னு தெரியுது. நான் அவளை செலக்ட் பண்ணது சரிதான்னு திரும்ப திரும்ப ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கா. உங்க பொண்ணை பத்தி உங்ககிட்டயே பெருமையா சொல்ல வேண்டியதில்ல, அவ்வளவு தங்கமான பொண்ணு. அவ எங்க வீட்டுக்கு மருமகளா வந்தா நாங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவோம். இதுல உங்களுக்கு சம்மதம் இருக்கும்னு நான் நம்புறேன். அது அது நான் எப்படி தனியா? புரியுதண்ணி, அண்ணன் கிட்ட பேசிட்டு தான் உங்ககிட்ட பேசிருக்கணும். இருந்தாலும் உங்ககிட்ட போனை கொடுத்த உடனே சட்டுன்னு கேட்டுட்டேன். அண்ணன் பக்கத்துல இருக்காரா? இருக்காரு, இதோ இப்ப குடுக்கறேங்க. என்னங்க, பேசுங்க. யாரு? தமிழ் அம்மா பேசுறாங்க. இந்தாங்க, பேசுங்க. ஹலோ அண்ணே, நான் உங்க தங்கச்சி கோதை பேசுறேன்னு. சொல்லுமா. என்னண்ணா நீங்க, நான் அவ்வளோ தூரம் சொல்லியும் நீங்க விருந்துக்கு வரவே இல்லைல்ல? இல்லம்மா, அதான் சொன்னேன்ல, வேலை, அதான் வர முடியல. இருந்தாலும் அம்மாவையும் சரஸ்வதியும் அமுச்சு வச்சிங்க, அதுவே எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது அண்ணே. நான் ஃபோன் பண்ணி கேட்ட உடனே எதுவுமே சொல்லாம எப்படி நான் அனுப்பினீங்க?
எல்லாம் ஒரு நம்பிக்கை தாம்மா. இப்போ நான் கூப்பிட்டாலும் சரஸ்வதியை அனுப்பி வைப்பீங்க தானே? உங்க பொண்ண எங்க வீட்டுக்கு மொத்தமா மருமகளா அனுப்பி வைப்பீங்களான்னு? பேசுங்க. ஹலோ ஹலோ அண்ணே அண்ணே, ஆ என்னடா இவ பேச்சுக்கு தங்கச்சின்னு சொன்னோம், தாய் மாமா முறை கொண்டாடி பொண்ணு கேக்குறாளேன்னு நினைக்காதீங்க. என்னமோ தெரியலண்ணே, உங்க குரலை கேக்குறப்பவே போன ஜென்மத்துல நாமெல்லாம் அண்ணன் தங்கச்சியா பிறந்திருப்போமோன்னு எனக்கு தோணுது. அப்படி ஒரு அன்பு பாசம். நீங்க எப்படி எங்க மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்களோ அதே மாதிரி உங்க மேல நாங்க பெரிய நம்பிக்கையும் மரியாதையும் வச்சிருக்கோண்ணே. நீங்க பெத்த பொண்ணு இவ்ளோ தங்கமான குணத்தோட இருக்கானா நீங்க எவ்ளோ பெரிய மனுஷனா இருப்பீங்க. நான் சரஸ்வதி பாக்குற ஒவ்வொரு நிமிஷமும் இவ என் வீட்டுக்கு மருமகளா வந்துட மாட்டாளான்னு தான் அவளோட நடவடிக்கையும் செய்கையும் இருந்தது. சரஸ்வதிங்கிற இவ்ளோ நல்ல பொண்ணு வேற யார்கிட்டயும் போயிடக்கூடாது. என் பிள்ளைக்கு மட்டும்தான் வேணுங்கிற சுயநலத்தோட கேக்குறேன். உங்க பொண்ணை என் பையனுக்கு கட்டி கொடுப்பீங்களா? அம்மா அது வந்து அண்ணே, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. என்னடா இவ போன் போட்டு பொண்ணு கேக்குறாளேன்னு நினைச்சிடாதீங்க. உங்க மனசுல நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா நாளைக்கு நாங்க பொண்ணு கேட்டு உங்க வீட்டுக்கு வரோம். என்னண்ணே எதுவுமே சொல்லாம இருக்கீங்க? எதுவுமே பேசுறேன். நாங்க சார் வணக்கம். நான் தமிழோட அப்பா நடேசன் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா? என் ஒய்ஃப் எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க. என் ஒய்ஃப் சொல்றதா எனக்கு வேத வாக்குங்க. நாளைக்கு நாள் நல்லா இருக்கு. பொண்ணு கேட்டு வந்துட்டாங்களா? வாங்க. சரின்னு சொல்லிட்டாருமா. அண்ணே ரொம்ப சந்தோஷம் அண்ணே, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நாளைக்கு நாங்க குடும்பத்தோட வந்து உங்களை சந்திக்கிறோம். சரிம்மா. என்னடா என்ன நடக்குது இங்க? சரஸ்வதி என்னம்மா? பாட்டி, தமிழோட அம்மா ஃபோன் பண்ணாங்க. என்ன அவங்க வீட்டுக்கு மருமகளா வருவியான்னு கேட்டாங்க. அதான் போனை அம்மா கிட்ட கொடுத்தேன். அம்மா அப்பா கிட்ட கொடுத்தாங்க. எடுத்தடுப்புலயே அண்ணின்னு சொன்னாங்களா, அப்படியே உடம்பெல்லாம் ஒரு மாதிரி சிலுத்துருச்சு. அவங்க பேச்சுல அன்பு இருந்துச்சு, நெஜம் இருந்துச்சு. எனக்கு என்னமோ அவங்க நல்ல குடும்பமா தான் தெரியறாங்க. இல்ல இல்ல, அவங்க பேசுறத வச்சுதான் சொல்றேன். எல்லாம் சரியா வந்தா. அதென்ன வந்தானே இக்க வச்சு பேசுறேன். எல்லாம் கூடி வந்துருச்சு. நாளை பார்த்து மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்கற வேலையை பாப்பானா? சும்மா வந்தானு இழுத்துக்கிட்டு. நீ வாமா, எல்லாருக்கும் கேசரி பண்ணி தரேன். வாங்க 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 வாங்க. அப்புறம் என்ன, எல்லாம் ஓகே தானே? எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒரு சந்தேகம். அது எப்படி? நாம அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பிடிச்சிருக்கான்னு கேட்டோம். பிடிச்சிருக்கு இல்லன்னு சொல்லணும். சரி, பிடிச்சே இருக்கட்டுமே. நாளைக்கே பொண்ணு பார்க்க வாங்கன்னு எப்படி சொல்வாங்க? இது ஏதோ ஏற்கனவே பேசி வச்ச மாதிரியே இருக்கே. ராகினி, ஆமா பேசி வச்சதுதான். என்னது பேசி வச்சது நான் சொன்னேன். இல்ல இல்ல, எழுதி வச்சது. என்னென்ன சொல்றீங்க? அதாவது தங்கச்சி, இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தெய்வம் நன்று. அந்த மாதிரி எப்படி அப்பாவுக்கு அம்மா, அம்மாவுக்கு அப்பான்னு எழுதி வச்சானோ அதே மாதிரி தமிழுக்கு சரஸ்வதி, சரஸ்வதிக்கு தமிழ் எழுதி வச்சிருக்கான். இதை யாராலையும் மாத்த முடியாது. நீ கேள்வி வேலை கேள்வி பரிச்சுக்கு போய் படிப்போம் போ.
டாடி சூப்பர் டாடி கலக்கிட்டீங்க. வாடா வாடா. போத டேய் உன் கல்யாணத்துக்கு புள்ளியா சுழில இருந்து ஃபினிஷிங் டச் வரைக்கும் கொடுத்தாச்சு. ஓகே இல்ல? டேய் இதுக்கு நடுவுல பெரிய பிரச்சனை இருக்குடா, அது மறந்துட்டியா? நோ பிரச்சனை, எவ்ரிதிங் இஸ் ஓகே, யூ கோ. அது இல்லடா, சரஸ்வதி எம்பிஏ படிக்கலன்ற விஷயம் அம்மாவுக்கு தான் தெரியாதாப்பா? அம்மாவுக்கு தெரிய வந்துச்சுன்னா என்ன பண்றதுன்னு கேக்குறேன். அம்மாவுக்கு எப்படி தெரியும்? டேய் பொண்ணு பார்க்க போற இடத்துல சரஸ்வதி எம்பிஏ படிச்சிருக்கனால தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு அம்மா சொல்லிட்டு என்னடா பண்றது? சொன்ன என்னப்பா? டேய் லூசு, அதுக்கு சரஸ்வதியோட அப்பா என்னடா சொல்லுவாரு? என் பொண்ணு எம்பிஏலாம் படிக்கல, +2 ஃபெயில்னு சொல்லுவாரா மாட்டாரா? காம்ப்ளிகேட்டட் கொஸ்டின். சொல்லுவாரா மாட்டாரா? கண்டிப்பா சொல்லுவாரு. ஏன்னா அந்த ஆள் ஒரு காண்டு பிடிச்ச மனுஷன், அதுலயும் ஹெட் மாஸ்டர் வேற. என்னடா பண்றது? இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்னடா சொல்றா? பேசாம நீ தலைமறைவாயிடு. டேய் அப்படி இல்லப்பா, நீ சாமானியனா இருந்தா உனக்கு சரஸ்வதி மட்டும் தான் கிடைக்கும். அப்படி இல்லனா சரஸ்வதி, பார்வதி, ரேவதி, விசாலாட்சி, காமாட்சி இப்படி நிறைய பொண்ணுங்க கிடைக்கும்ல. அப்படியே ஒன்று விட்டேன்னு வை. நானே என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரே கடுப்புல இருக்கிறேன். சரிப்பா, உனக்காக மறுபடியும் என் மூளையை மிக்சியில போட்டு நல்லா கசக்கி புது ஐடியா ஒன்று ரெடி பண்றேன். ஒன்றும் தேவையில்லை, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. ஓஹோ, என்னோட பெட்டரா யோசிப்பியா நீ? சரி, என்னன்னு சொல்லு பாப்போம். உடனே சரஸ்வதி அப்பாவை நேரில் போய் பார்த்து பேசிட்டு வந்துடலாம் வா. வா. டேய் என்ன யோசனை? எப்பா இது ஐடியா இல்லப்பா, உனக்கு நீயே வச்சுக்கிற அணுகுண்டு. சரி, அது என்னதான் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம் வா. என்ன ஆகுதுன்னு பாப்பியா? ஐயோ, அங்க போனா என்ன நடக்கும்னு எனக்கு தானே தெரியும். இவன் ஏன் இப்படி பண்றான்? ஐயோ. வாப்பா. தமிழே, என்னப்பா பெட்ரோல் கல்யாண வண்டி அவர் ஸ்டக் ஆகி நிக்கிற? இல்லடா, அவர் ஏதாவது சொல்லிட்டு வரணும்னு பயமா இருக்கு. அப்படியா? சரி வா கிளம்பு, நம்ம வீட்டுக்கே போலாம். டேய் வாப்பா, எப்ப பார்த்தாலும் வாசல் வரைக்கும் வந்துட்டு தயங்க வேண்டியது. ஹலோ, போதும் போதும். என்ன திடீர்னு? உன்னை பார்க்க வரக்கூடாதா? வாங்க பரவாயில்ல, தைரியமா உள்ள போறான். உள்ள வாங்க. வாங்க வாங்க மாப்ள. வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா? சரஸ்வதி, அப்பாவை கூட்டு வாமா. உட்காருங்க மாப்ள. வேணாம், உங்க பையன் எப்படியா இருந்தாலும் எங்களை அடிச்சு துரத்துவாரு. அதான் ஏஞ்சி வரதுக்கு ரெடியா நிக்கிறோம். பாட்டி நம்ம கட்சிப்பா. என்ன விஷயம்? டேய், வீட்டுக்கு வந்தவங்கள நிக்க வச்சா பேசிட்டு இருக்க, உட்கார சொல்லாம நீ உட்காருப்பா. இல்ல பாட்டி பரவாயில்ல. தண்ணி குடிங்க. தேங்க்ஸ். அப்பா நீ உட்காருப்பா. ரேஷன் கார்டுக்கு பேர் எழுத வந்தவங்க மாதிரி நிக்க வச்சா பேச முடியும்? நீங்க உட்காருங்கப்பா முதல்ல. சரஸ்வதி, நீ போய் காஃபி எடுத்துட்டு வா. இல்ல பாட்டி, அவருக்கு காஃபி பிடிக்காது, டீ தான் பிடிக்கும். நான் அதை எடுத்துட்டு வரேன். நீ உட்காருப்பா, உட்காரு. டேய் உட்கார்றா, பேசலாம். வந்த விஷயம் என்ன, அதை சொல்லுங்க. இந்த கல்யாண விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அதான் பெரியவங்க வராங்கல்ல, அவங்க கிட்டே பேசிடலாம். இல்லைங்க, இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் அவங்களுக்கு தெரியாது. என்ன சொல்றீங்க? இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னா அதுக்காக நம்ம ஒரு சில விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு. நானும் சரஸ்வதியும் ஒருத்தரை இஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிக்க போகிறோன்றது எங்கள் அம்மாவுக்கு தெரியாது. நான் எப்படி சரஸ்வதி கோயிலில் பார்த்தேனோ அதே மாதிரி தான் எங்கள் அம்மாவும் கோயிலில் சரஸ்வதி சந்திச்சு அவங்களுக்கு பிடிச்சி போச்சு. ஆக்சுவலாக எங்கள் அம்மாவுக்கு இந்த லவ் மேரேஜ்லாம் உடன்பாடு இல்லை. ஆனால் அதுக்காக அவங்க பழைய பஞ்சாங்கமும் இல்லை. பெற்றவங்க இல்லாமல் அவங்களா பேசி முடிவு பண்ணிக்கிறது பொறுப்பில்லாது தானன்னு அவங்க நினைக்கிறாங்க. மற்றபடி என் தம்பிக்கு வேற இப்போ லவ் மேரேஜ் நடந்துச்சு. அதை நாங்கள் சரி பண்ணி அந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம்.
ஆனா எங்க அம்மாவுக்கு சரஸ்வதி ரொம்ப பிடிக்கும். எல்லார்கிட்டயும் அவங்க தான் மருமகன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்னப்பா, அதுவே பாக்குவத்துல மாத்திர மாதிரி தான். ஒரு நல்ல காரியத்துக்கு இந்த சின்ன விஷயம் கூட நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டோமா? கூடவே இன்னொரு முக்கியமான விஷயம், சரஸ்வதி MBA படிச்சிருக்கான்னு நினைச்சுதான் எங்க அம்மா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. என்னது MBA-வா? ஆமா சார். நாங்க பொண்ணு கேட்டு வரப்போ எங்க அம்மா கேட்டாங்கன்னா, ஆமா சரஸ்வதி MBA படிச்சிருக்கான்னு நீங்க சொல்லணும்.